த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்து காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 4-6 சீட்டு தான் ஜெயிப்பாங்க அப்படின்னாலும் கூட அதை அவங்க கௌரவ பிரச்சனையா பார்க்குறாங்க. அதுக்காக சில முக்கியமான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை அவங்க எடுக்க போறாங்க. டெல்லியிலேருந்து நம்மளோட சோர்ஸுகளை வச்சு ஓரளவுக்கு அதை அசியூம் பண்ணி நம்மளால எடுக்க முடிஞ்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக சில முக்கியமான துருப்புச் சீட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி கையில் வச்சிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது மத்திய பட்ஜெட். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூட பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய மரபுப்படியே பிப்ரவரி 1ஆம் தேதியே பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிடறோம் அப்படின்ற மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், இந்த 5 மாநிலங்களுக்கும் முக்கியமான திட்டங்களை அறிவிக்கிறது சம்பந்தமான பல கட்ட ஆலோசனைகளை அப்படின்றத டெல்லியில இருந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரொம்ப விரிவாகவே நடத்தியிருக்கிறாரு. மிக முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாதிரியான தொழில் நகரங்களாகட்டும், கிருஷ்ணகிரி மாதிரியான அண்டை மாநிலங்களை பகிர்ந்துக்கக்கூடிய முக்கியமான எல்லை மாவட்டங்களாகட்டும், இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அந்தந்த மாவட்டங்களுக்கான அறிவிப்புகளாக வெளியிடலாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான யோசனை அப்படின்றது மிக முன்வைக்கப்பட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான வளர்ந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஆண் பெண், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகக்கூடியவங்க அதிக அளவில் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. அதனால இந்த முறை புதிய வரி விதிப்பு, அதாவது கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ஜாயிண்ட் டாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு புதிய மெத்தட்ல அவங்க இந்த டாக்ஸ் கட்ட வரி செலுத்தக்கூடிய நடைமுறையை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு யோசனை முன்வைக்கப்படுது. இதுல ரொம்ப அதிக அளவுல சம்பளம் வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு பாதகமா இருக்கும். அட் த சேம் டைம் 2 பேருமே ரொம்ப மீடியமான லெவல்ல ஒரு சேலரி வாங்கக்கூடிய ஃபேமிலியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக பெனிஃபிட் வரும். அதுலயும் மிக முக்கியமா பெண்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வகையில தான் இந்த புது டாக்ஸேஷன் திட்டத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு யோசனைகள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருக்கு. மதுரை எய்ம்ஸ் தெரியும், அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான நகரங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிப்பு, புதிய ரயில் பாதை திட்ட அறிவிப்பு, இந்த மாதிரியான நிறைய முக்கியமான அம்சங்கள் மத்திய பட்ஜெட்ல இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, புதுச்சேரி மாதிரியான மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில தான் இது அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துக்கு போய் அம்ரித் பாரத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அதிவிரைவு ரயில் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாரு. வெறும் கேரளாவுக்கு மட்டும் பலனளிக்கக்கூடிய வகையில இல்லாம கேரளா, தமிழ்நாடு 2 மாநிலங்களும் வழியிலும் போகக்கூடிய வகையில தான் அந்த புதிய ரயில் சேவை அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கான யுக்திகளாக தான் இது இருக்கு. ஸோ அந்த வகையில மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில நிறைய முக்கியமான அறிவிப்புகள், மிக முக்கியமா டிஃபென்ஸ் காரிடார் புதுசா அமையறதாகட்டும், இல்லை எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அஃப்கோர்ஸ் நம்மளால முழுமையாக அதை தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா பட்ஜெட் அப்படின்றது இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலாகும் அதோடைய முக்கியமான விவரங்கள் வெளியாகிறதுக்கு. பட் நமக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை சோர்ஸுகளை வச்சு கண்டிப்பாக தமிழ்நாடு மக்களை அதிக அளவில் கவரக்கூடிய வகையிலான ஒரு ஒரு கவர்ச்சிகர அறிவிப்புகள்லாம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது மிக முக்கியமானது பாரத ரத்னா. நீங்க பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறதுக்கு முன்னாடியும் சரி, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறதுக்கு முன்னாடியும் சரி, பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரத ரத்னாவை அறிவிக்கக்கூடிய விவகாரங்கள்ல கடுமையான அரசியல் அப்படின்றது செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா பீகார் மாநிலத்துல நிதிஷ்குமார் கூட்டணிக்கு வராம இருந்த அந்த சூழல்ல திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அதுதான் அந்த மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கக்கூடிய அந்த முடிவு அப்படின்றது அனௌன்ஸ் பண்ண உடனே வேற வழியே இல்லை, நிதிஷ்குமார் அதை ஆதரிச்சு தான் தீரணும். ஆதரிச்சாரு, கூட்டணியிலும் வந்தாரு. இப்போ அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்துல சரண் சிங், அவருடைய பேரன் தான் வந்து ஜெயந்த் சௌத்ரி. அவரு அகிலேஷ் யாதவ் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர். இந்தியா கூட்டணியில ரொம்ப வலுவான ஒரு அங்கமா அவர் இருந்துகிட்டு இருந்தாரு. ஆனா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னா ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் நம்ம பக்கம் வரணும்
அப்படின்றது அவர் ரொம்ப தீவிரமா பாரதிய ஜனதா கட்சியினர் கணக்குகளா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சரண் சிங் அவர்களுக்கும் பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ண உடனே வேற வழியே இல்லை, உடனே ஜெயந்த் சௌத்ரி அதுக்கு வரவேற்பு தெரிவித்து கூட்டணியிலும் சேர்ந்து இப்போ மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை ஸ்மூத்தா ரன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஜெயந்த் சௌத்ரியுடைய ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் மோடி அவர்களுக்கு இடையிலான கடுமையான அந்த போக்கு அப்படின்றது இருந்துகிட்டு இருந்தது, பனிப்போராவே இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம். அப்போ ஆர்எஸ்எஸ் காரங்களை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எல்கே அத்வானி அவர்களுக்கு கடைசி நேரத்துல அந்த பாரத ரத்னா விருது அப்படின்றத அறிவிச்சு அவரால் போய் வாங்க கூட முடியல. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவரும் நேரில் போய் அந்த பாரத ரத்னா விருதை அவருக்கு கொடுத்து அதை புகைப்படங்களாக எடுத்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ் தரப்புல ஒரு அளவுக்கு மோடி மீதான ஒரு கோபம் அப்படின்றது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தது அந்த ஒரு காரணமாக. அதே மாதிரிதான் எம்எஸ் சுவாமிநாதனுக்கு அறிவிப்பு, இந்த மாதிரியான பாரத ரத்னா அறிவிப்பு அப்படின்றதை தேர்தல் அரசியலுக்காக மிக தீவிரமாக பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த முறையும் அதை மிக அளவில் தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு சில தகவல்கள் கிடைக்குது. மிக முக்கியமா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் வைக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா அறிவிப்பு வெளியிடப்படணும் அப்படின்னு அதிமுகவினர் தொடர்ச்சியா தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்திலும் அந்த கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சர்ப்ரைஸான விஷயம், நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வரலாம். இப்போ ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன்லாம் வந்துட்டாங்க. அப்போ அந்த அதிமுக ஓட்டை இன்னும் கன்சாலிடேட் பண்ணணும், விஜய்க்கு போகாம திமுகவுக்கு போகாம அதிமுக ஓட்டுகள் முழுமையா இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா ஒரு அதிரடி அறிவிப்பு அப்படின்றது தேவைப்படும். அது ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமான ரயில் நிலையங்களுக்கு அதிமுக தலைவர்களுடைய பெயர்களை வைக்கிறது, இல்லை முத்துராமலிங்க தேவர் மாதிரியான முக்கிய தலைவர்களுடைய பெயர்களை விமான நிலையங்களுக்கு வைக்கிறது, இது மாதிரியான நிறைய அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படின்றத சுப்பிரமணிய சுவாமி பல ஆண்டுகளா தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால இந்த முறை அதை கன்சாலிடேட் பண்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படியான அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த பாரத ரத்னாவை முன்வைத்தும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற திட்டம் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மிக விரிவாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பட்ஜெட்ல வரக்கூடிய அறிவிப்புகள், அதே மாதிரி பாரத ரத்னா அறிவிப்பு, இந்த இரண்டையுமே மிக முக்கியமா மிக பிரதானமா பாரதிய ஜனதா கட்சியினர் நம்புறாங்க. அது அவங்களுடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல உத்வேகம் கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா இப்போ கூட்டணியில தொகுதி பங்கீடு அப்படின்னு வரும் பொழுது பாஜக அப்கோர்ஸ் அவங்க கிட்டத்தட்ட 40-50 தொகுதிகள் வரைக்கும் கேட்குறாங்க. ஆனா அதிமுக அந்த அளவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். இவங்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெறதுக்கு அதிமுக தரப்பினரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ண வேண்டிய தேவை அப்படின்றதும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த பாரத ரத்னா அறிவிப்பு மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது அதை இதற்கான காரணமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை இப்படியான அறிவிப்புகள்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் வரக்கூடிய நாட்கள்ல வெளியிடுறாங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி அதை வெளியிடுறாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தோணுது? அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி பட்ஜெட் செஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தேர்தல் அறிவிப்பு தேதி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிக முக்கியமாக அந்த தேதி அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் இரண்டு முறை பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவார், முக்கியமான திட்டங்களை தொடங்கி வைப்பார் அப்படின்றலாம் சொல்லப்படுது. ஸோ தேர்தலை ஒட்டி எல்லா வேலைகளையும் கச்சிதமாக செய்ய தொடங்கி இருக்கிறாங்க பாஜகவினர். அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.